வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்கை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது பார்க்க முடியுது. இட்ஸ் நாட் எ ராக்கெட் சயின்ஸ், இட்ஸ் எ வெரி சிம்பிள் கான்செப்ட். ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் இஸ் அ ஸ்கில். அது வந்து ஒரு ஸ்கில். இட் இன்வால்வ்ஸ் ஹவு எஃபெக்டிவ்லி யூ கம்யூனிகேட் வித் த ஏஐ மாடல்ஸ். ஏஐ மாடல்ஸோட நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க, how best you give the input, and how best and optimal output you are getting. நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக ஏஐ மாடல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எப்படி உங்களுடைய அவுட்புட்ஸை பெஸ்ட் லெவலில் நீங்கள் கெட் பண்ணிக்கிறீங்கன்றது தான் இந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். இது வந்து டெக்ஸ்ட் இன்புட்ஸ் மட்டும் வராது, டெக்ஸ்ட், இமேஜஸ், ஆடியோலாம் வரும். வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா still we are working on it. I mean lot of AI models are working on it, but இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து இன்புட்ஸ் கொடுக்கணும் என்ற ஒரு ஸ்கில் தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஃபார் டெவலப்பர்ஸ் அண்ட் ஏஐ ரிசர்ச்சர்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காமன் பீப்புள் ஏஐ மாடல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜென்ரலாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ தே யூஸ் டு ஆஸ்க் ஜென்ரல் கொஸ்டின்ஸ். பட் பீப்புள் ஹூ ஆர் பெட்டர் இன் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், if they have that skill, they ask specific questions. பர்டிகுலர்லி நான் சொன்ன மாதிரி டெவலப்பர்ஸ்க்கெல்லாம் இந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ன்றது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னா எல்லா ஏஐ டூல்ஸையும் லேர்ன் பண்ணிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ன்றது ஏஐ மாடல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நம்பர் 1, கம்யூனிகேட் வித் த ஏஐ மாடல்ஸ், அதோட கம்யூனிகேட் பண்ணுறது நம்பர் 2, அண்ட் கெட் த பெஸ்ட் அவுட்புட், சரியான அவுட்புட்டை நீங்கள் கெட் பண்ணுறது. இதுதான் வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்குடைய கீ ஆஸ்பெக்ட்ஸ். இதுக்கு என்ன நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஹாவ் அ குட் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகேங்களா? ஸோ இப்போலாம் வந்து நேட்டிவ் லாங்குவேஜஸ்லையும் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் அண்ட் ஹவு யூ இன்டராக்ட் வித் இட். ஸோ இது வந்து இமீடியட்டாக கிடைக்காது. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் ஏஐ மாடல்ஸ், தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஏஐ. அதாவது ஹியூமன் பீயிங்ஸை புரிஞ்சிக்கிற ஒரு விஷயத்த எம்பத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ if you understand your other human beings, then you have that empathy. But if you want to understand the AI models நீங்கள் புரிஞ்சிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன அவ்வளோ டஃப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏஐ மாடல்ஸ், we are stepping into the AI ஜெனரேஷன். இதுக்கு மேலே வர்றதெல்லாம் புதுசாக ஏஐ மாடல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் டெக்னாலஜியில் ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ how you communicate with these AI models and how you get the output in these AI models play a crucial role. ஏன்னா ஏஐ டூல்ஸ் உடைய பங்களிப்பு இனிமேல் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ அது கொடுக்குற அந்த ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷனை, பெஸ்ட் அவுட்புட்டை நாம் சரியான முறையில் கெட் பண்ணிக்கிறதுக்கு we need to learn prompt engineering. ஸோ அந்த ஒரு ஸ்கில், we need to have that prompt engineering skill. ஸோ ப்ராம்ப்ட்ஸ்ன்றது வந்து த இன்புட் யூ ஆர் கிவிங் டு த ஏஐ மாடல்ஸ் டு கெட் த அவுட்புட், அதை தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, மெட்டா ஏஐ, இதில் இந்த மாதிரி நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுப்பீங்க, மோஸ்ட்லி டெக்ஸ்ட்டாக கொடுப்பாங்க, சில பேர் இமேஜஸ் அண்ட் ஆடியோவாக கொடுப்பாங்க, வீடியோ இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது இட் வில் கிவ் த அவுட்புட். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்து எதில் பெஸ்ட் அவுட்புட் கிடைக்குதுன்றதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஐ டூல்ஸோட ரொம்ப வருஷம் இன்ட்ராக்ட் பண்ணவங்க, அதை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க குயிக்காகவே உங்களுக்கு ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் பற்றி சொல்லி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள், வாட்ஸ் வெதர் டுடே அப்படின்னு கேட்குறது ஒரு ஜென்ரலான கொஸ்டின், இது எல்லாரும் கேட்குறது. இஸ் இட் சன்னி டுடேன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஏஐ சாட்பாட் ரெடி பண்ணணும், ஒரு டீட்டெயில்டு சாட்பாட் ரெடி பண்ணோன்னா அதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணுன்றது, ஒரு டெவலப்பர் கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ஸ்கில் இருந்தால் பெட்டர். பட் இதனால் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ன்றதை ஒரு பெருசாக எடுத்துக்க தேவையில்ல.
if you have a strong communication skill, if you understand how AI model works, if you use AI models like ChatGPT, OpenAI, for sometimes you can get to know how to interact with the AI models. இது காமன் பீப்புளுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தேவை. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஏஐ மாடல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.